மக்களே, வெல்கம் டு ஜெர்னி டாக்ஸ். கார்த்திகை தீபம் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு ஹாப்பியான அப்டேட், மோஸ்ட் அவைட்டட் அப்டேட்னு கூட சொல்லலாம். பிகாஸ் இப்போ வந்து மேரேஜ் ட்ராக் போயிட்டு இருக்கு. பட் கண்டிப்பாக மகேஷ்க்கும் ரேவதிக்கும் மேரேஜ் நடக்காதுன்றது நமக்கு தெரியும். ஆனால் கார்த்திக்கும் ரேவதிக்கும் இமீடியட்டாக மேரேஜ் நடக்குமா நடக்காதா அப்படின்ற கன்ஃபியூஷன் பலருக்கும் இருக்கு. பர்டிகுலராக கார்த்தி வந்து அந்த வெள்ளை வேட்டி சட்டை பிக்சர் வந்து எக்ஸ்க்ளூசிவாக ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் ஹாப்பி ஆகிட்டாங்க. ஸோ அதில் இருந்தே ஓரளவுக்கு மனசுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, கன்ஃபார்மாக வந்து மேரேஜ் நடக்கும் போல அப்படின்ற மாதிரி எல்லாரும் இருந்தாங்க. இப்போ ரீசெண்டா ஒரு ப்ரோமோ வந்துச்சு இல்லையா, அந்த ப்ரோமோவை டைரக்டர் சார் அவங்களுடைய சேனல்ல ஷேர் பண்ணியிருந்தாங்க, ரத்னம் சார். ஸோ அதை வந்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் வந்து டைரக்டர் சார் ரிப்ளை கொடுப்பாங்க. இன்னைக்குமே அந்த மாதிரி ஒரு ஃபேன் வந்து கேட்டிருந்தாங்க, எங்க டார்கெட்டே கிங்கோடைய கல்யாணம் தான், கல்யாண ப்ரோமோவை எப்போ சார் போடுவீங்க? அட்லீஸ்ட் அந்த ஒரு பிக்சர் ஷேர் ஆனது எங்களுக்கு ஹாப்பி தான். பட் கல்யாண டேட் வந்து பாத்தீங்கன்னா இன்விடேஷன்ல மார்ச் 5 அப்படின்னு நினைச்சு 5/3/2025, ஆனா இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு டைரக்டர் சார் ரிப்ளை கொடுத்தாச்சு, இந்த மாத கடைசி வாரத்தில் இருவருக்கும் திருமணம் நடைபெறும் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுல இருந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, கன்ஃபார்மா கார்த்திக்கும் ரேவதிக்கும் இப்பயே மேரேஜ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி. பட் இவ்வளோ நாள் இருப்பாங்களா? பிகாஸ் இப்பதான் வந்து மார்ச் 10 இல்லையா, இந்த மாசத்தோட எண்ட் அப்படின்னு சொல்லும் போது இன்னும் 2 வீக்ஸ் வந்து அப்படியே இருக்கு. இந்த வாரம் ஃபுல்லா எனக்கு தெரிஞ்சு அந்த ரிசப்ஷன் நைட் முடிஞ்சு பொழுது வெடியும் போல, பொழுது வெடிஞ்சு யாரையும் கிட்னாப் பண்றாங்க இல்லையா சிவனாண்டிலாம். ஸோ அவங்களை வந்து காப்பாத்தி கூட்டின்னு வர்றது, அப்புறம் இன்னும் சில விஷயங்கள் எல்லாம் வச்சு நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட மூவ் பண்ணுவாங்க. ரீசெண்டா நியூ என்ட்ரி வேற வந்திருக்காங்க. ஸோ அங்க ஒரு பேர் சைட்ல போயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் தாண்டி கடைசியா வந்து கல்யாணம் நடந்துடும். எனக்கு வந்து என்ன ஹாப்பினா, பரவாயில்ல ஏப்ரல் வரைக்கும் இழுக்காம மார்ச் லாஸ்ட் வீக்னே சொல்லியிருக்காரு. அதுவே ஒரு பெரிய சந்தோஷம் தான். அதுலயும் டபுள் சந்தோஷம், மேரேஜும் நடந்துரும் அப்படின்னு டைரக்டர் வாயாலே சொல்லிட்டாங்க. இதை விட வேற என்ன வேணும்? அதில் பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் இருக்கும் போல. பிகாஸ் கார்த்தி வந்து உண்மையை சொல்லுவாரா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு வந்து மேரேஜ் ஆகிடுச்சு, அவங்க ஒய்ஃப் இறந்துட்டாங்கன்ற உண்மை தெரிஞ்சுதான் தாலி கட்டுவாரா? அதர்வைஸ் அதிகம் மறைக்கிற மாதிரி இந்த குடும்ப வேற சில ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்காங்களே, எக்ஸாம்பிளுக்கு பாட்டி, மயில், அப்புறம் நம்ம ஹீரோயினுடைய அப்பா, அவங்களாம் சேர்ந்து எதையாவது மூடி மறைச்சு கல்யாணத்தை பண்ணி வச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு தாட்மே ஓடிட்டு இருக்கு. பிகாஸ் கார்த்தியை பேசவே விடாம. இன்னொரு சைடு வந்து கல்யாணம் முடிஞ்ச கையோட கார்த்தி தான் அவங்களுடைய மாப்பிள்ளைன்னு, அதாவது நம்ம பாட்டியோடைய பேரா அப்படின்ற விஷயம் தெரிய வருமானு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு. எனிவேஸ் மேரேஜ் நடக்க போகுது. ஸோ எல்லாரும் ஹாப்பியா இருங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்றேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.